வணக்கம். ரைசியின் மரணத்துக்கு பின்னர் ஈரானுக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய சவால் பற்றியே இன்றைய பதிவினூடாக பார்க்க இருக்கிறோம். ஈரானின் இஸ்லாமிய குடியரசின் உச்ச அதிகாரத்தை அடைவதற்கு அருகில் இருந்த ரைசி அதை அடைவார் என்று பரவலாக கருதப்பட்டது. ஆனால் இந்த நிலை இப்போது முற்றிலும் வேறாகிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் அவர் மரணம் அடைந்ததும் ஏற்கனவே நீண்ட காலமாக கவலைக்கிடமான நிலையில் இருக்கும் 85 வயதான ஈரானின் உச்ச தலைவரான அயதுல்லா அலி ஹமேனிக்கு அடுத்து யார் தலைவராக வருவார் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. ஈரான் அதிபரின் மரணம் ஈரான் கொள்கையின் திசை போக்கியோ அல்லது இஸ்லாமிய குடியரசின் மீது குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது என்றே கூறப்படுகிறது. இருப்பினும் பழமைவாத கொள்கைகளை கொண்டுள்ள அதன் அதிகார மட்டம் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் தேர்ந்தெடுக்கப்படாத அரசின் அனைத்து பிரிவுகளிலும் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு அமைப்புக்கு இது சோதனை காலம். சதாம் கவுஸ் சிந்தனை குழுவின் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவின் திட்ட இயக்குனரான சனம் வகீல் கூறுகையில், இந்த அமைப்பு ரைசியின் மரணத்துக்கு பொது வழியில் வைத்து பெரிய அளவில் சடங்குகள் செய்வதோடு அரசின் செயற்பாடு மற்றும் நிலைத்தன்மையை நிரூபிப்பதற்காக அரசியலமைப்பு நடைமுறைகளை பின்பற்றும். அதே நேரத்தில் தனது பழமைவாத ஒற்றுமையையும் கமேனிக்கான விசுவாசத்தையும் பாதுகாக்கும் மற்றும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு புதிய நபரை அது தேர்வு செய்யும் என்கிறார். 1980களில் அரசியல் கைதிகளை கொலை செய்ததில் பெரிய பங்கை கொண்டிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ரைசியின் வெளியேற்றத்தை அவரது எதிர்ப்பாளர்கள் பாராட்டுவார்கள். அவருடைய ஆட்சியின் முடிவு இந்த ஆட்சியின் முடிவை குறிக்கும் என்று அவர்கள் நம்புவார்கள். அந்த கொலைகளுக்கும் அவருக்கும் சம்பந்தமில்லை என்று ரைசி கூறி வந்தார். ஈரானின் ஆளும் பழமைவாதிகளும் ரைசியின் அரசு இறுதி ஊர்வலம் உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். இது அவர்களின் ஆட்சி அதிகாரத்தை தொடர்ச்சியாக உணர்த்துவதற்கான சமிக்கைகளை அனுப்புவதற்கான வாய்ப்பாகவும் இருக்கும். இஸ்லாமிய இறையியலாளர்கள் குழுவான நிபுணர்கள் கூட்டமைப்பில் மேலும் ஒரு நிரப்பப்பட வேண்டிய முக்கியமான பதவி உள்ளது. அது நடுத்தர வரிசையில் உள்ள மதகுரு வகிக்கும் பதவி. இந்த அமைப்பு தான் தீவிரமான மற்றும் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் போது உச்ச தலைவரை மாற்றுவதற்கான அதிகாரம் பெற்றது. கமேனியை போலவே ரைசியும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ஒப்பீட்டளவில் இளமையான மிகவும் விசுவாசமான உறுதியான ஒரு சித்தாந்தவாதியாக இருந்ததால் சாத்தியமுள்ள அடுத்த வாரிசு என்று கருதப்பட்டார். இந்த ரகசியமான தேர்வில் உச்ச தலைவரின் மகனான மொஜ்தாபா ஹமேனி உட்பட பலரின் பெயர்கள் போட்டியில் உள்ளன என்று கூறப்படுகிறது. ரைசியின் மரணம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படுவதற்கு முன்பே அயதுல்லா அலி ஹமேனி தனது எக்ஸ் பக்கத்தில் ஈரானிய மக்கள் கவலைப்பட வேண்டாம், நாட்டின் செயற்பாடுகளில் எந்த இடையூறும் ஏற்படாது என்று தெரிவித்தார். தற்போதுள்ள உடனடியான அரசியல் சவால் என்னவெனில் முன்கூட்டியே அதிபர் தேர்தலை நடத்துவதுதான். தற்போதைக்கு அதிகாரங்கள் அனைத்தும் துணை அதிபர் முகமது முக்பாருக்கு மாற்றப்பட்டுள்ளன. அடுத்த 50 நாட்களுக்குள் புதிய தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஈரான் எப்போதும் தனது தேர்தல்களில் அதிகமான மக்கள் வாக்களிப்பதாக பெருமையாக கூறி வருகிறது. ஆனால் கடந்த மார்ச் மாத தேர்தலில் குறைவான வாக்குப்பதிவே பதிவானது. இந்நிலையில் மீண்டும் ஒரு தேர்தலுக்கு அறைகூவல் விடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் மற்றும் சமீபத்தில் நடந்த தேர்தல் போன்ற தேர்தல்களின் மூலமாகவே ரைசி அதிபர் பதவியை கைப்பற்றினார். ஆனால் இந்த வெற்றி தேர்தல்களில் பங்கேற்ற மிதவாத மற்றும் சீர்திருத்த சிந்தனை கொண்ட வேட்பாளர்களை மேற்பார்வை அமைப்புகள் மூலம் போட்டியிலிருந்து விலக்கியதன் மூலமே சாத்தியமாயிற்று. முன்கூட்டிய அதிபர் தேர்தல் ஹமேனி மற்றும் நாட்டின் உயர்மட்ட தலைவர்களுக்கு நாட்டு மக்களுக்கு மீண்டும் ஒரு அரசியல் செயல்முறைக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பை வழங்கக்கூடும் என கருதப்படுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அத்தகைய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசு தயாராக இருப்பது போல தெரியவில்லை. ஆனால் ரைசியின் வரிசையில் கூட வெளிப்படையான வாரிசு இல்லை என்று தோன்றுகிறது. இந்த பழமைவாத குழுக்களுக்குள்ளேயே பல்வேறு முகாம்கள் உள்ளன. இதில் மிகவும் கடினமான நபர்கள் மற்றும் மிகவும் நடைமுறைவாதிகளாக கருதப்படுபவர்கள் என்ற இரு தரப்பினர் உள்ளார்கள். இது புதிய பாராளுமன்றத்திலும் உள்ளூர் மட்டங்களிலும் பதவிக்கான தற்போதைய போராட்டத்தை தீவிரப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் ரைசியின் பதவியை எடுத்துக்கொள்ள போகும் நபர் யாராக இருந்தாலும் அவர் கண்டிப்பாக சவால்களையும் தடைகளையும் சந்திப்பார் என்று கூறப்படுகிறது. ஈரானின் இஸ்லாமிய குடியரசில் இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் உச்ச தலைவரிடமே உள்ளது. வெளியுறவு கொள்கை, குறிப்பாக பிராந்தியத்தில் வளர்ந்து வரும் இஸ்லாமிய புரட்சி காவலர் படை ஆகியவற்றில் அவரது முடிவே இறுதியானது. சில மாதங்களுக்கு முன்பு ஈரான் அதன் பரம எதிரியான இஸ்ரேல் காசா போரில் மத்தியில் எதிர்பாராத பதற்றத்தை எதிர்கொண்ட போது அது குறித்தான முடிவுகளை ஈரான் அதிபர் எடுக்கவில்லை. இந்த சம்பவம் தெஹ்ரான் உள்ளிட்ட பல தலைநகரங்களில் எச்சரிக்கை மணியை ஒலிக்க செய்தது. பிராந்தியத்தில் மேலும்
மேலும் பதற்றத்தை அதிகரிக்கும் ஒன்றாக அமைந்தது. ஆனால் ஈரான் அதிபரோ சர்வதேச தடைகள், தவறான நிதி மேலாண்மை மற்றும் ஊழல் உள்ளிட்ட பிரச்சனைகளால் உருவாகியுள்ள நிதி நெருக்கடி உள்ளிட்ட அன்றாட அலுவல் சார்ந்த பணிகளில் தீவிரமாக இருந்தார். அப்போது பணவீக்கம் 40%க்கும் அதிகமாக உயர்ந்திருந்தது. ரியால் நாணயத்தின் மதிப்பும் சரிந்தது. இது போதாதென்று ஈரானின் கடுமையான ஆடை கட்டுப்பாட்டை மீறியதாக கூறி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட 22 வயதான மாஷா அமீனி செப்டம்பர் 2022 காவல்துறை கட்டுப்பாட்டில் மரணம் அடைந்ததையொட்டி நடந்த போராட்டம் இஸ்லாமிய குடியரசையே அதிரச் செய்தது. இளம் தலைமுறையைச் சேர்ந்த பெண்களால் முன்னெடுக்கப்பட்ட அந்த போராட்டம் தங்கள் வாழ்வில் விதிக்கப்பட்ட மோசமான கட்டுப்பாடுகளுக்கு எதிராகவும் அதற்கு மூல காரணமான உச்ச தலைவர் மற்றும் அந்த அதிகார அமைப்புக்கு எதிரானதாகவும் இருந்தது. இதில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாகவும் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டதாகவும் மனித உரிமை அமைப்புகள் தெரிவிக்கின்றன. ஈரானிய வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவில் வாக்குகள் பதிவான தேர்தலில் வென்று அதிபரான ரைசிக்கு அவரது முன்னோடியான ருகானிக்கு இருந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்றும் கூறப்படுகிறது. சீர்திருத்த தலைவர் ருகானியின் ஆரம்ப கட்ட புகழ் 2015 ஏற்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஓரளவு அதிகரிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு தலைபட்சமாக இதிலிருந்து அமெரிக்காவை வெளியேற்றிய போது முற்றிலும் முறிந்தது. தற்போதைய அமெரிக்க அதிபர் பைடன் நிர்வாகம் மற்றும் ரைசியின் குழுக்களுக்கு இடையில் நடந்த மறைமுக பேச்சுவார்த்தையில் சிறிது முன்னேற்றம் தெரிந்தது. இஸ்லாமிய குடியரசின் எதிர்ப்பாளர்களால் ருகானி மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களை ரைசியால் தவிர்க்க முடிந்தது. அதே சமயம் அவர் சக்தி குறைந்தவராகவும் திறமையற்றவராகவும் கருதப்பட்டார். ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் இதில் கொல்லப்பட்டார். ஈரானின் நிலைப்பாடுகளை உலகிற்கு எடுத்துரைப்பதிலும் அந்நாட்டின் மீதான சர்வதேச தடைகளின் கடுமையான தாக்கத்தை தணிப்பதற்கான வழிகளை தேடுவதிலும் முக்கியமான பங்கை அவர் வகித்தார். இஸ்ரேல் காசா போர் காரணமாக ஏற்பட்டுள்ள பதற்றத்தை குறைக்கவும் அமைதியை ஏற்படுத்தவும் ஈரானின் நட்பு நாடுகளுடனும் அரபு மற்றும் மேற்கத்திய வெளியுறவு அமைச்சர்களுடனும் ஆர்வமாக பேச்சுவார்த்தைகளை அவர் முன்னெடுத்தார். நாடுகளுக்கிடையேயான தகவல்களை சேகரிப்பதற்கான மதிப்புமிக்க தூதுவராக அவர் பணியாற்றினாலும் உண்மையான முடிவெடுக்கும் அதிகாரம் வெளியுறவு அமைச்சிடம் இல்லை என்பதால் அதன் செயற்திறனில் அவரது பங்கு ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்டதாக கருதப்பட்டது. அதிபரின் திடீர் மரணம் பொதுவாகவே ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக இருந்தாலும் தற்போது அது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஒரு சாத்தியமான உச்ச தலைவராக கருதப்பட்ட போதிலும் அவருக்கு சரியான அரசியல் ஆதரவு மற்றும் தெளிவான அரசியல் பார்வை இல்லை என்றே கருதப்பட்டது. ஆனால் அவரை தேர்வு செய்தவர்கள் அவர் இல்லாமலேயே தற்போதைய நிலையை சரி செய்து கொண்டு முன்னேறி செல்வார்கள் என கருதப்படுகிறது. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.